எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். வாங்க இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் ப்ரான் 65 ப்ரான் மசாலா ரெண்டுமே பார்க்கலாம். அதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் உங்களுக்கு பெப்பர் தூள் வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே ஒரு 1/4 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சோண்டு லைம் சேர்த்து விட்டுக்கோங்க. லைம் சேர்த்து இப்போ நம்ம ஊறிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுடைய கரக்கரை மொறு மொறு ப்ரான் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பர் எம்மியாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்து ப்ரான் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்றாப்புலே இருக்கும். வாங்க அடுத்து நம்ம அந்த ரெசிபி எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 kg அளவு ப்ரான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ப்ரானை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ப்ரானில் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னலாம், ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம தேங்காய் எண்ணெய் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும். அப்படி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றுறீங்களோ, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் உங்களோட இஷ்டம். அந்த எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கிரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை அந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்கி விட்றேங்க. இப்போ தேவையான அளவு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதில் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி விட்றேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போ ஒரு 2 சைஸ் தக்காளி இருக்குது இல்லையா, அதை எடுத்து நீங்கள் கிரிப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா பொருட்கள் என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா அடியோட கிண்டுங்க, இல்லாட்டி அது பிடிச்சிக்கிறோம். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் இங்கே பாருங்களேன் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இப்போ தக்காளி நம்ம சேர்ப்போம். இப்போ தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க. தக்காளியை சேர்த்து நல்லா அடி ஒட்ட கிண்டிக்கிடலாம். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன கேப்சிகம் இருக்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ப்ரான் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செமையாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு என்ன சாஸ் இருக்குதுன்னா நீங்கள் சில்லி சாஸ், சோயா சாஸ் அதை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரான்ஸ் இருக்குதுல்ல, ப்ரான்ஸ் அதை சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் சேர்த்து இதில் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ப்ரான்ஸ் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் அப்படியே சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ப்ரான் ஒயிட் கலரில் இருக்கும். அது காரம் நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு காரம் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் சாப்பிட்றப்ப டக்கராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பாய். ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.